வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு ஃபீடர் ஹூக்கு, ஸ்பைடர் ஹூக் நான் போட்டிருந்தேன். அதில அடுத்தடுத்து மாட்டிய ஜிலேபி மீன்கள பத்தி தான் பார்க்கலாங்க. சைஸ் தாங்க ஒரு 1/4 கிலோ, 150 கிராம், 200 கிராம் அந்த சைஸ்ல மாட்டுன ஜிலேபி மீன பத்தி பார்க்கலாங்க. ஏன்னா, நான் போட்டது ரோவுக்கு, கட்லாவுக்கு. ஆனா, அதிகமா வாய் வச்சது ஜிலேபி தாங்க. ஏன்னா, இங்க வந்து ஜிலேபி அதிகமா இருக்குது. சரி அதையே நம்ம வந்து வீடியோ போடலாமே அப்படி சொல்லி போடுறேன். சரிங்களா? நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் வருதுங்க. ஏதாவது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஒரு ஜிலேபி மாட்டு இருக்குது. இது வந்து ஒரு 150 கிராம் பக்கமாக இருக்குங்க. நான் வந்து இந்த என்னென்ன மாவு பயன்படுத்தியிருக்கேன்னா, சத்து மாவு, கோதுமை தவிடு, கோதுமை மாவு, மைதா மாவு கொஞ்சம். அடுத்தது நம்மளுக்கு இந்த இனிப்புக்காக நம்மளுக்கு வந்து இந்த பூஸ்ட் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்தது இது மட்டும் தான் பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் எதாவது போடணும்னா போட்டுக்கலாம். சரிங்களா? முக்கியமா சத்து மாவு போட்டால் நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் நல்லா கிடைக்குங்க. நான் வந்து மறுபடியும் இன்னொரு மீன் மாட்டியிருக்கு. இது மாதிரி டக்குன்னு வீசினா போதுங்க, டக்குன்னு ஜிலேபி எடுத்துருது. அந்த ரோகு வாங்கி வைக்கிறதுக்குள்ள ஜிலேபி வாங்கி வச்சிருது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஜிலேபி மாட்டிடுச்சுன்னா அப்புறம் ரோகு மாட்டாது. நான் அப்போ எடுத்தாகணும். பார்த்தீங்களா? இது மாதிரி டக்குன்னு மாட்டிருது. நான் வந்து ஒரு 3 தூண்டி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பைடரு, 2 ஃபீடர் போட்டிருக்கேன். அதில் டக்குன்னு மாட்டிருதுங்க. அது ஃபீடரில் டக்குன்னு மாட்டிருது ஜிலேபில. இப்போ பார்த்தீங்களா, நான் எல்லா ஹூக்கு வந்து நான் பெரிய ஹூக் தான் போட்டிருக்கிறேன். அதனால ஒரு சைஸாக மாட்டுது. இதை நான் சின்ன ஹூக்கு ஒரு 8 நம்பர் அந்த சைஸில் போட்டிருந்தேன்னா, இன்னும் நிறைய குட்டி ஜிலேபி கூட மாட்டியிருக்கு. நான் வந்து 12, 13 ஹூக் சைஸ் போட்டிருக்கனால ஒரு மீடியமாக ஒரு 1/4 கிலோ, 200 கிராம் அந்த சைஸில் நம்மளுக்கு ஜிலேபின்னு மாட்டுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு மீன் இது வந்து அதிகமாக தூண்டில இழுத்துட்டு போகாது. நரம்பு மட்டும் வாட்டுக்கு ஒரு சுத்து, அப்புறம் நரம்பு கொஞ்சம் சுண்டு. அவ்வளோதாங்க தெரியும். ஒரு 1/4 கிலோ சைஸ் மாட்டிச்சுன்னா வாட்டகம் கொஞ்சம் சுத்து. ஓகேங்களா? ரொம்பலாம் சுத்தாது. இந்த ரோகு எப்படி 1 கிலோ சைஸில் மாட்டினா வாட்டகம் ரொட்டேட் ஆகுதுங்க. அது மாதிரிலாம் நம்ம சுத்தாது. சும்மா லைட்டாக சுத்து. லைட்டாக ஒரு கிணுக்குன்னு ஒரு சுத்து. அவ்வளோதாங்க. லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு நம்மளுக்கு ஜிலேபி மாட்டியிருக்கு. இது நான் அப்படியே எடுக்கிறேன் பார்த்தீங்களா? எடுக்கும்போதே இது ஜிலேபிலாம் வந்து டஃப் குடுக்காது. சும்மா அது இழுக்கும்போது அப்படி நேராவே வந்துரு. நம்ம எங்கேயும் இழுத்துட்டுலாம் போகாது. அந்த ரோகு, கட்லாலாம் மாட்டுனா எங்கெங்கேயும் தரத்தரம் இழுத்துட்டு வந்துடுறீங்களா? அது மேலே இது போகாது. டேரெக்ட்டா நம்ம இழுக்கும்போது அப்படியே சீரான நேர்கோட்டிலேயே வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, இது கம்மி தாங்க. ஒரு 80 கிராம், 100 கிராம் அந்த சைஸில் தான் வரும். இது வந்து சிறுசு தான். ஓரளவுக்கு சிறுசு தாங்க. பார்த்தீங்களா, அந்த ஸ்பைடர் ஹூக்கோட கொஞ்சம் பெருசா இருக்குது. இப்போ மீன் பிடிக்க போனாவே, அங்கே தண்ணி அந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது செமையாவே இருக்கு. வானம் அந்த தண்ணிலாம் பார்க்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க. செமையாவே இருக்கு. பார்த்தீங்களா, நான் போட்டு ஒரு தூண்டி குத்தி போட்டு அந்த பக்கம் வீசுறதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு தூண்டில் இழுத்துருது. இது மாரி டக்குன்னு மீன் அடிச்சிருதுங்க. எங்களுக்கு இதாகி போச்சு. நம்ம போட்டது ரோவுக்கு, ஆனால் மாட்டது ஜிலேபி. இங்கே பக்கத்தில் ஒரு ஐயா பிடிச்சிட்டு இருந்தார். சொன்னார், "இங்கே நிறையா ஜிலேபிப்பா இருக்குதுப்பா" அப்படின்னு சொல்லி. ஜிலேபி பரவாயில்ல, நாட்டு மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஜிலேபி மீன் பிடிக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிலேபியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த நடுமுள்ள எடுத்துட்டோம்னா செமையாக இருக்குது. இந்த ரோகை விட அதிகமாக டேஸ்ட்டுக்கு இதுதாங்க. ஏன்னா அதில் இந்த சென்டர் முள் இருக்குது. இதில் ஒரே ஒரு முள் தான் இருக்குது. ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? ஜிலேபி மீன் இப்போ பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டேஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஜிலேபி மீன் பிடிக்குமா? கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து வேறு ஏரியா. இதுலேயும் அதே போல் தான் ரோகு போட்டிருந்தேன். ரோகு போடும்போது சைடில் ஒவ்வொரு ஜிலேபி மீன் மாட்டுச்சு. அதையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும். இதையும் பாருங்கள். இது அதே மாதிரி சைஸு தான். ஒரு 200 கிராம் அந்த சைஸில் வருங்க. இது மாதிரி நிறையா மீன் மாட்டிகிட்டே இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக. நான் வந்து மாவு வந்து போட்டது என்னமோ எல்லாமே ரோவுக்கு தான். ஆனால் ரோகு கட்லாவுக்கு மாட்டுனது என்னமோ அதிகமாக இதுதாங்க. ஏன்னா ஜிலேபி அதிகமாக இருக்கிறப்போ நம்ம ரோகு வர விடாது. ஏன்னா இதுவே கூட்டமாக வந்துடும். இது வரும்போது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது. இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு மீன். இது ஒரு 150 கிராம் அந்த சைஸில் இருக்குங்க. இது மாதிரி நிறையா மீன் மாட்டிக்குது. இன்னும் ஆற்றுலாம் இதை விட பெரிய ஃபைலட் ஜிலேபி. ஆமாங்க. ஒரு கிலோ சைஸு, 1 1/2 கிலோ சைஸ்லாம் ஆற்றுல இருக்குது. நாங்கள் வந்து ஏரிக்கு தான் போயிருந்தோம். அதனால் வந்து இந்த சைஸில் தான் அதிகமாக மாட்டு. நான் இதை விட பெருசாக பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது ஆற்றுல இல்லை வளர்க்குற கண்மாயில் இது மாதிரி பிடிச்சிருக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஏரி அதுவே வர்றது. இதில் யாரும் விட்டு வளர்த்த மாட்டாங்க. அதுவே நம்ம வளர்ந்து வர்றது நாட்டு மீன்கள்னு சொல்லுவாங்க. இது இவ்வளோ தான் ஒரு 1/4 கிலோ சைஸ், ஒரு 400 கிராம் சைஸ் அந்த ரேஞ்சில் அதிகமாக வளரும். அதுக்குள்ளே ஆள் பிடிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து யாரும் திட்டமாட்டாங்க அந்த ஏரியா இருக்கிறதுனால. எல்லாம் பிடிச்சிக்குவாங்க. இதை வளர்க்குற கண்மை இல்லை ஆற்றுல டெண்டர் எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க விட்டு வளர்ப்பாங்க. அங்கே வந்து 1 கிலோ சைஸ், 1 1/2 கிலோ சைஸில் இருக்குது. நீங்கள் இல்லீகலாக பிடிப்பீங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல சைஸ், ஒரு 200 கிராம் சைஸில். இது ஜிலேபி மீன் வந்து டக்குன்னு அந்த முள்ள விரிச்சுன்னா சட்டுன்னு அடிச்சிருங்க. அது மாதிரி ஒரு டேஞ்சரான மீன் தான். ஆனால் இருந்தாலும் நான் டேஸ்ட் வைஸ் செமையாகவே இருக்குங்க. அடுத்தது
இன்னொரு இது மாரி நான் வந்து இது வந்து டக்கு டக்குன்னு மாட்டுன்னு நினைக்கல. இங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் மாட்டுச்சு. நான் வந்து வீடியோ வந்து லென்த்தா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீன் மாட்டும்போது இழுக்கும்போது மட்டும் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? ஏன்னா டைட்டா வீடியோ இருக்கும். வீடியோ அப்படியே மாட்டும்போது பார்த்துட்டே இருந்தோம்னா தான் ஈஸியா இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் மாட்டுனாப்புல போட்டோம்னா, அதேமாரி நீங்களும் பார்க்க மாட்டீங்க. அதனால நான் மீன் மாட்டும்போது மட்டும் வீடியோ எடுத்து கட் பண்ணி போடுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, மறுபடியும் ஒண்ணு மாட்டியிருக்குது. இது வந்து அந்த 2வது ஏரியாங்க. இது வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸானது. இது வந்து ஒரு 100 கிராம், 150 கிராம் அந்த சைஸ்ல இருக்கு. நீங்க வீட்ல இருந்தபடியே இந்த ஃபைட்டர் ஹூக்கு, அதேபோல ஃபீடர் ஹூக்கு, பால் செட் இதெல்லாம் வந்து ஈஸியா வீட்ல நீங்களே பண்ணிக்கலாங்க. அது எப்படி பண்றதுன்னு சொல்லி கூட நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கு. இனிமேலும் போடப்போகுது. அதனால நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் மறந்துறாதீங்க. நீங்க கடையில போய் வாங்குனா ஒரு ஃபைட்டர் ஹூக் செட்டு மட்டும் 130 தனி நரம்பு வாங்கணும். நீங்க வந்து இப்படி வாங்கிட்டீங்கன்னா, அந்த ஹூக்க நீங்களே செட் பண்ணிக்கலாம். நரம்பு மட்டும் கடையில வாங்குனா போதுங்க. அப்படி செமையாவே இருக்கு. ஒரு ரூ. 20 செலவு, ஒரு ரூ. 15 செலவுலயே பண்ணிடலாங்க. ஒரு டோட்டலா ஒரு 150 வாங்கிட்டீங்கன்னா, ஒரு அதில ஒரு 10, 15 ஹூக் செஞ்சுக்கலாங்க. அப்போ பெனிஃபிட் உங்களுக்கு தான். அதனால நீங்களே வீட்ல இருந்தபடியே செஞ்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி போடுறோம். அதேபோல மீனுக்கு பைட்டு. அது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்க. சரிங்களா? இது ஒரு மீன் தான் பார்த்தீங்க. இதுக்கு நான் வந்து ஒரு அடிஷனல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவுக்கு ஜிலேபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாரி மாவு கலக்கும்போது என்னென்ன மாவு போடணும்னு சொல்லி தனியா வீடியோ போட்டிருக்கு. நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ரோகு, கட்லா, மிருகல், ஜிலேபி இது மாரி மீன்லாம் ஈஸியா மாட்டிருங்க. எல்லா மீனும் மாட்டிரு. இந்த வெஜ் பிரியர் மீன் எல்லாம் மாட்டிரு. அதேபோல அவுரி, விரால் இது மாரி மீன்கள் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. ஈஸியா பிடிச்சிடலாங்க எல்லாமே. எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. இது பாருங்க, இது ஒரு நல்ல சைஸ் தாங்க. பாத்துங்க நல்லா டப் குடுச்சு. இது வந்து வாட்டர் கேனும் இழுத்துச்சு. இது ஒரு 1/4 கிலோ சைஸ்ல அந்த ரேஞ்சில வருங்க. கேமரா பார்க்கும்போது குட்டியா தெரியுது. ஆனா இது வந்து பெரிய சைஸ் தாங்க. சரிங்களா? இது வாய பார்த்தா பெருசாவே தெரியுது. உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். இது நம்மளே செஞ்ச தூண்டி தாங்க. இது ஈஸியா நம்மளே செஞ்சுக்கலாம். சைஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ சைஸ்ல இருக்குங்க. இது நல்லா டஃப் குடுச்சுங்க. வாட்டர் கேன் கொஞ்சம் இழுத்துட்டே போச்சு உள்ளயே. சரிங்களா? இது அதேபோல இதுவும் அதே மாரி சைஸ் தாங்க. இது அடுத்து இன்னொரு மீன் மாட்டிருச்சு. ஒரு மீன் வந்தா குட்டா வந்துரும். இப்ப ஜிலேபி மீன்லாம் குட்டா தான் மேயும். ஒரே மாரி சைஸ்ல இல்ல அத ஃபேமிலியோட தான் மேயும். அது வந்து ஒரு டைம் வந்துச்சுன்னா, அது டக்குன்னு வாய் வச்சுட்டே இருக்கு. நம்ம ஈஸியா புடிச்சிட்டே இருக்கலாம். தூக்கி தூக்கி வீசிட்டே இருக்கலாம். அது மாரி. இப்ப பார்த்தீங்கன்னா, இது அதே மாரி சைஸ் தாங்க. அது அப்படியே புடிச்சிடலாம். அதே சைஸ் தான். இது அதே மாரி தான். இது அதே மாரி காஸ்டிங் தான் பண்ணிட்டுருக்கேன். இதுவும் அதே மாரி வாட்டருக்கு லைட்டா மூவ் ஆச்சு. பெரிய மீனா இருந்தா ஒரு 2 சுத்து வாட்டர் கேனு. சின்ன மீனா இருந்தா ஒரு சுத்திட்டு அப்புறம் மறுபடியும் சுண்டி தட இருக்கு. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு மீன் மாட்டிருச்சு. இது அதே சைஸ் தாங்க. அப்பளே புடிச்சப்பளே. அப்ப ஆம்பள மீன் புடிச்சோம். இப்போ பெண் மீன் புடிச்ச மாரி. சரிங்களா? இதுவும் அதே மாரி ஒரு 1/4 கிலோ சைஸ் அந்த ரேஞ்சில தாங்க. இது பெரிய மீன் தான். இது மாரி 1/4 கிலோ சைஸ்ல ஈஸியா நாட்டு மீன்ல. இதே பைலட் ஜிலேபிலாம் பெருசு இருக்குது. அது வந்து ஆத்துல, கண்மாயில இது மாரி வீட்டு வளர்க்குறவங்க பெரிய சைஸ் ஆகுங்க. அதே பிடிக்கலாம். ஆனா அது வந்து இல்லீகலா பிடிக்கணும். ஆமாங்க. தண்ட விட்டவங்ககிட்ட கேட்டு பிடிக்கலாம். இல்ல அவங்க தெரியாம பிடிக்கலாம். இது மாரி தான் பிடிக்க முடியுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதில வந்து இன்னும் மீன் இருக்குது. அப்படி போக பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனல முடிவு பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துறாதீங்க. இது மாரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலரா வருதுங்க நம்ம சேனல்ல. மீன்கள எப்படி பிடிக்கலாம், மாவு எப்படி தயார் பண்ணலாம், ஹூக் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனல புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கு. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.